ஸோ இங்கே குறிப்பாக பார்க்குறோம்னா விஜய் அவர்களோட வந்து வேறு யாரும் போவாங்க அரசியல் ரீதியாக எப்போவுமே கூட போகிற 2 பேர் போவாங்க, டெல்லி போனவர் போவாங்கலாம் பேசப்பட்டுச்சு, யாரையுமே கூப்பிடல. இங்கே ஒரு நெருங்கிய நண்பர் விஷ்ணு ரெட்டி போனாங்க. அப்புறம் ஜெகதீஷ். ஜெகதீஷ் ஏன் போனார்னா, முக்கியமாக இன்றைக்கி இருக்கிற அந்த அவருடைய சிஸ்டத்தில் ஃபுல்லாக அவர் தான் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஏதாவது டவுட்னா ஜெகதீஷ்கிட்ட கேட்பார். இப்போ அங்கே உள்ள ப்ரோக்ராம் சார்ட் எல்லாமே அவர் தான் வச்சுருக்கார். ரிசப்ஷன் போகணும், இதுக்கப்புறம் இன்னொரு ப்ரோக்ராம் இருக்குது, அது என்ன ப்ரோக்ராம் சார்ட்டில் இருக்கிறனால ஜெகதீஷை கூப்பிட்டது காரணம். ஸோ இந்த 2 பேரோட அவர் போய் இறங்குறாரு. அங்கே அவர் மிக சிறப்பான ஒரு வரவேற்பு மும்பை ரசிகர்கள் மக்கள் கொடுக்குறாங்க. பார்த்தா அங்கே அவருடைய அந்த சாங்கு உங்கள் விஜய் வரவா வரவா சாங்கு அங்கே தெறிக்க விட்றாங்க அங்கே. ஸோ என்னடா இது, தமிழ்நாட்டில் தான் இந்த சாங்கை போட்டு இப்படி பட்டையை கிளப்பிட்டு அவர் பிரச்சாரப்பூர்வம் சாங்கை போட்டுருவாங்க. இங்கே நிறைய சேனலே அந்த சாங்கை டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் பார்த்தா தெரியும் நீங்கள் அதை. ஸோ அங்கே பார்க்கும்போது அவர் ரொம்ப ரொம்ப இன்வால்மெண்ட் அதிகமாச்சு. பரவாயில்ல, இந்த சாங் மக்கள்கிட்ட போய் பயங்கரமாக ரீச் ஆகிருக்கு. ஸோ இதை போட்டு நம்மளை ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய பேர் ரிங் டோனாகவும் அதில் இருக்கும்போது அவர் ரொம்ப ஹாப்பியானார். இதுதான் அவருக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கேன். சுற்றி எல்லா அடித்தாலும் இந்த மக்களுடைய ஆதரவு அன்பு காமிக்கிற அப்படிங்களா, இதுதான் அவர் புத்துணர்ச்சியே காமிக்குது. ஸோ அந்த ரசிகர்களுடைய ஆதரவு தான். நான் வர்றேன், உங்கள் விஜய் நான் வர்றேன், பார்த்துக்கலாம், வாழ்க்கை ஒரு முறை என்ன நடந்தாலும் பரவாயில்லைங்கிறத துணிஞ்சு இவ்வளோ சிக்கல்கள் உள்ளே போயிட்டுருக்கார். பட் இந்த நேரத்தில் இந்த சாங்க்கு எனக்கு வரும்போது தான் ஒரு விஷயம் சொல்லிக்கல விரும்புகிறேன். எனக்கு தெரிந்து மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அரசியலுக்குள்ளே வரும்போது அப்போது ஒரு சாங் அது பிரபலமாக பேச பண்ணோம். இதற்காகவே நீங்கள் அந்த படத்தில் அந்த சாங் ஸ்பெசிஃபிக்காகவே உருவாக்குனது அது. அப்போது சொல்லும்போது இது எப்போ அரசியல், ஏன்னா அரசியல் உள்ள நுழைஞ்சிட்டாரு. அப்போ இது சாங் இனிமேல் இது வந்து வர மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகணும், இது பரபரப்பாக இருக்கணும், எம்ஜிஆர் பற்றின விஷயங்கள் இருக்கும்போது தான் ஒரு படத்தில் ஆக்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சாங்காக வச்சாங்க. இதை நிறைய விஷயம் கூட விஜய் இதை ஃபாலோ பண்ணுவார்னு சொல்லியிருந்தேன். ஒரு நிமிஷம், எம்ஜிஆருடைய சாங் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது எம்ஜிஆர் வரும்போதெல்லாம் அந்த சாங் போடுவாங்க, அது எந்த சாங் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் அவங்க சொல்லட்டும். ஏங்க நம்ம சொன்னோம்னா ஹாப்பியாக வரலைங்க. சரி, ஓகே, உங்கள் விருப்பத்துக்கே விட்றேன். அந்த எம்ஜிஆர் நடித்த ஒரு படம், சூப்பர் டூப்பர் ஹிட் படம், பாக்ஸ் ஆஃபீஸ் படம், அதில் ஓப்பனிங் சாங் வரும். வேணுமா நேரில் நீங்கள் சொல்லுங்கள், தெரியலனா அடுத்த வீடியோ நான் பேசுகிறேன். அந்த சாங்கை விஜய் அவர்கள் பார்த்துட்டு தான் இது மாதிரி எனக்கு ஒரு சாங் கண்டிப்பாக வேணும், ஏன்னா அவருடைய பாதையை மக்கள் எம்ஜிஆருடைய பாதைன்னு சொல்லிட்டார். இந்த சாங் ஸ்பெசிஃபிக் வரும்போது தான் எழுதப்பட்டது. இதை யார் கம்போஸ் பண்ணி மியூசிக் பண்ணுவா அப்படிங்கும்போது தான் அவருடைய நெருங்கிய நண்பரான தமன் கிட்ட பேசும்போது தமன் முதல்ல யோசித்தார். இல்லை, இது வந்து இந்த சாங் நீங்கள் கேளுங்க, போது வரிகளை கேளுங்க, கம்போஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது தமன் கேட்டால் பிரமாதம் மரிச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் அந்த தமன் போட்டு கொடுத்த சாங் தான் இது உங்கள் விஜய் வர வாசா, அது எந்தளவு ஹைலைட்டாக தெரிக்குது இல்லையா. இந்த சாங்கை போட்டு தான் மும்பையில் வரவேற்றாங்க. ஸோ அப்படி ஒரு வரவேற்பு, நேராக போகிறாங்க, மணி எத்தனை அவங்களெல்லாம் கலந்துக்கிறாங்க. ரிசப்ஷனுக்கு போயிட்டு கலந்துக்கிட்டு வரும்போது தான் நீங்கள் சொன்னது மாதிரி வேறு யாரும் கூட போவாங்களா செய்வாங்களான்னு எதிர்பார்க்கப்படும் போது கூட எதுவுமே இல்லைன்னு சொல்லி இவர் தனியாக போன ஒரு ப்ரோக்ராம் இதுதான். அது சம்மந்தமான சின்ன ஒரு டிஸ்கஷன். ஏன்னா இப்போ நேஷனல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அரசியல் கட்சிகள் நேஷனல் மீடியாவில் பேசுகிற வாய்ப்புகள் இல்லை. தமிழ்நாட்டு மீடியாவில் நிறைய பேர் பேசுகிறாங்க தமிழ் அரசியல் சம்மந்தமாக. பட் இங்கே விஜய் அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன இருக்குது அப்படின்னா, வந்துட்டு இருந்ததுங்கிற விஷயத்தை இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு நேஷனல் மீடியாவில் வந்து விஜய் பற்றின தகவல் நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. மக்களுக்கு என்ன தேவை, என்ன கொண்டு போய் ரீச் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கும் நிறைய விஷயங்கள் வந்து விஜய் இங்கே பேச போகிறதா ஒரு தகவல் வருது. சந்திப்பு நிறைய வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மோட் ஆஃப் கான்டாக்ட் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வேறு ஒன்று உருவாகி மக்கள்கிட்ட, அதாவது இவர் எந்தெந்த ரூட்டில் எப்போ போகலாம், மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு சார்ட் ஒன்று இப்போ ரெடி பண்ண சொல்லியிருக்காரு. இந்த ரெடி பண்ணனுடைய விளைவாக அடுத்து மக்கள் சந்திப்பு இனிமேல் உங்களை நேரடியாக உங்கள் விஜய் வந்து பார்க்க போகிறதாகவும் ஒரு தகவல் வருது. அதற்கு வேண்டிய ஒரு ப்ரோக்ராம் சார்ட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. விஜய்க்கு மிகப்பெரிய வெல்விஷராக தான் அந்த தொழிலதிபர் இருக்காங்க, பேசியிருக்கிற ஒரு தகவல் வருது. சென்னைக்கு வந்தது பிறகு அவருடைய என்னென்ன அந்த வழிமுறைகள், அந்த மேல் நடுவில் இருக்குங்கிறத இனிமேல் நீங்கள் பார்க்கலாம். ஓகே சார், இப்போ மும்பைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நிறைய விஷயங்கள் மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஏன்னா எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்விகள் என்னென்னா, நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது, அவரால் எல்லா தொகுதியும் வந்து கவர் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் சொன்னீங்க இன்னைக்கு இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமாக ஒரு விஷயத்த பண்ண போகிறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அப்படியும் பண்ணலாம். அதனால வந்து மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் டிஸ்டர்பன்ஸ் வராது, பெரிய அளவில் கூட்டத்தை வந்து கூட்டுறது வந்து தவிர்க்கப்படும் அப்படின்னு கூட நினைச்சிக்கலாம். பட் அதே நேரத்தில் அதுவும் இல்லாமல் ஒரு ஸ்பேஸில் அவர் பண்ண போகிறாரு. கொஞ்சம் அவருக்கு சீக்கிரமாக கொடுக்கும் அனுமதி இப்போ கிடைச்சிருந்தா சார்? இல்லை, அதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க சார். ஏன்னா இப்போ தேதி திருப்பிடுறது வந்து நீங்கள் 230 தொகுதிக்கு போய் ஆகணும். இப்போ நேர்காணல் வேறு போய்கிட்டு இருக்கு, இந்த சந்திப்புகள் நிறையா இருக்கிறதுனால அவர் முக்கியமான சில தொகுதிகளுக்கு மெயினாக ஒரு சென்ட்ரு பாயிண்ட்டாக எடுத்துகிட்டு போய் மக்களை சந்திக்க வேண்டிய ஏற்பாடுகள் சார்ட் போட்டிருக்காங்க. வேண்டிய அனுமதியை முறைப்படி கொடுத்து வாங்கிட்டு போகணுங்கிறதா இருக்காங்க.
பட் அதுக்கு வேண்டிய ஏற்பாடில் அந்த நிர்வாகிகள் உட்பட எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க சார். அதுக்கு தான் முக்கியமான நிர்வாகிகள்லாம் 28 பேர் கூட குழுவை நியமிச்சது அதுதான் காரணம். பட் இங்கே எந்த ரூட்டில் போயிட்டு எப்படி வரலாம், நான் மக்களுக்கு இந்த டிஸ்டர்பை மீண்டும் வந்துடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்தினால இந்த சந்திப்பு நடக்குது. அது ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இந்த பரப்புரை வரப்போகுது. ஒரே ஒரு மாநாடு வந்து இப்போ போட போகிற, திருச்சியில் போட போகிற இறுதிக்கட்ட மாநாடு அது. அங்கே நிறைய விஷயங்கள் பேச போகிறாரு, தெளிவான விஷயங்கள் மக்கள்கிட்ட புரிய வைக்க போகிறார். அதில் புரிஞ்சுக்குவாங்க விஜய்க்கு அது எப்படி நான் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன், என்னையே உங்களை வந்து சந்திக்கூடாமல் இவ்வளோ விஷயங்கள் நடந்தது அப்படிங்கிறத ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. இப்போ மக்கள் கண்டிப்பாக உணர்ந்துக்குவாங்க. ஏன்னா இருக்கிற சூழ்நிலை விஜய் வந்து ஒரு குரல் கொடுத்தா போதும் அப்படிங்கிற சூழ்நிலை இப்போ இருக்காங்க. எல்லா இடத்துக்கும் அவரால் போய் பார்க்கணுன்ற போது இந்த கூட்டம் கூடுறது வந்து சில நேரங்களில் பிரச்சனையாக முடியுது. அதனால அதை அவாய்ட் பண்ணி யோசிச்சு போறாரு. ரெண்டாவது குறிப்பிட்ட ஒரு ஸ்பேஸ் வந்து பண்றாங்க சார். உங்களுக்கு எல்லா தொகுதியும் இப்போ போக முடியாது, டைம் இல்லை, 30 நாள் தான் இருக்கு. எங்கெங்க போகலாம், எது போகலாம், மக்கள் சந்தி போகலாங்கிற விஷயத்தை ரெடி பண்றாங்க, வர்றாங்க. பட் எந்த இடம்ங்கிறது இப்போ ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம சொல்லுவோம். திருச்சி மாநாட்டில் அதுக்குரிய மிகப்பெரிய விளக்கத்தை கொடுக்குறாரு சார். அப்போ நீங்க எல்லாரும் திருச்சி மாநாட பாருங்க. நீங்க என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கமெண்ட்ல கேட்பீங்களோ அதுக்கான பதில் எல்லாம் அங்கேயே கூட வரும். கண்டிப்பா. அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் கேட்கணும் அப்படின்னா கேள்விகளை கேளுங்க. அது அடுத்த வீடியோக்குள்ள வந்து உங்களுக்கு பதில் சொல்லப்படும். எந்த கேள்வி ஆனாலும் ஓகே. எல்லா கமெண்ட்ஸும் நாம மட்டும் பாக்குறது இல்ல, சம்பந்தப்பட்ட ஆட்களும் பாக்குறாங்க அப்படிங்கிறத விஜய் பாக்குறார். தெளிவா சொல்லிக்கிறேன். நீங்க கொடுக்குற ஒவ்வொரு கருத்துக்களையும் ஒரு பதிவுலையுமே அவர் அழகாக ஆராய்ந்து பார்க்குறார். அதுதான் அவருடைய சிஸ்டமேட்டிக் அட்வான்ஸ் டெக்னாலஜியில் மக்களுடைய குறைகள் நிறைகளை என்னன்னு கேட்குறார். உங்களுடைய அட்வைஸையும் ஏற்றுக்கொள்கிறார். நீங்கள் ஒன்றா சேரணுங்கிறதையும் ஏற்றுக்கொள்கிறார். அதுக்கு வேண்டிய ஏற்பாடு தான் போயிட்டு இருக்க ஒரு விஷயம், அதையும் தெளிவுபடுத்திக்கிறேன். அதனால் உங்களுடைய கருத்துக்களை தயவுசெய்து எதுவாக இருந்தாலுமே சரி, நிறையிலும் குறையிலும் சொல்லுங்கள். உங்கள் விஜய் பார்க்குறாரு, கேட்குறாரு, செயல்படுத்துவார். நன்றி சார். அடுத்த வீடியோவில் வேற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, அதை பற்றி பேசணும். ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த விஷயத்தை பற்றி பேசணும். நன்றி சார். நன்றி சார்.